வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் ஆடி 18 ஊருக்கு போயிருந்தேன். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி வீட்டில் ஹவுஸ் ஓனர் அவங்க பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் கயிறு, ஸ்வீட்டு, இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். அன்றைக்கி ஃப்ரைடே என் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி பசங்களாம் கேக் க்ரீம்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால் இந்த கேக் கட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கேக்கில் கேண்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு. நானும் குட்டி பசங்களோடு சேர்ந்து கேக் க்ரீமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்ருந்தோம். ஆனால் எனக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை. கேக் கட்டிங் பண்ணப்போ போய் நின்னேன், அவ்வளோதான். கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். அப்புறம் குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் பார்த்துட்டு அப்படியே நைட்டு படுத்து தூங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஆடி 18 அன்னைக்கு சண்டே காலையில் எடுத்த விலாகு. காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு சிக்கன், மட்டன் எல்லாம் குழம்பு செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி ஆற்றுக்கு போயிருந்தோம். அங்கே கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே போய் ஆற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்துட்டு நெல் பயிரெலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். தண்ணி நிறைய வந்திருந்தது. ரோடு வரைக்குமே தண்ணி இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா கடைங்களெல்லாம் பார்த்துட்டு எதுவும் வாங்கலாம் இல்லை, பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் என்னோடய ஸ்கூல் பார்த்தேன். மலரும் நினைவுகள் மாதிரி. இங்கே கடைசியாக கட்டியிருக்கிறது இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம், 12th கிளாஸ் ரூமு. அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டு இதுதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வியூ பாயிண்ட்டு. நான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வரேங்க. அப்படியே மாடு, கன்றுக்குட்டி, என்னோடய நாய்க்குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நின்று பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் மழை வந்துடுச்சு. டைமும் ஆகிடுச்சு, தர்மபுரி கிளம்பணும். சரி, ஒரு கறி தோசை செஞ்சு சாப்பிட்லாமேன்ட்டு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நான் சும்மா லைட்டாக தான் சாப்பிட்டேன். வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தர்மபுரி கிளம்பி வர்றதுக்கு நைட்டு கரெக்டாக இங்கே 8:30க்கு ரீச் ஆகிட்டோம் தர்மபுரிக்கு. இதுலேருந்து வரும்போது அம்மா சிக்கனும் கொஞ்சம் பொருளும் கொடுத்துட்ருந்தாங்க. சிக்கன் கோயிலுக்கு சேவல் நீந்துவிட்ருந்தாங்க, அதை கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வதக்கி வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.